வாராகி, என் அன்பு குழந்தையே, என் தங்கமே, நீ கோபப்படுகிறாய். எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் அந்த கோபமானது எதற்கு என்றுதான் எனக்கு புரியவே இல்லை. என் மீது கோபப்படுகிறாய், பரவாயில்லை. எதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதும் கோபப்படுகிறாய்? உன்னுடைய கோபத்தை எதற்காக மற்றவர்கள் மீது காட்டுகிறாய்? உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதில் என்ன பிரச்சனை, என்ன தவறு நடக்கிறது என்று. அந்த கோபத்தை எடுத்துக்கொண்டு போய் மற்றவரிடம் காட்டினால் மற்றவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. புரிந்து கொள். எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும், உன் குடும்பத்திற்குள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன் குடும்பத்திற்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கோபத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் வெளியே போய் காட்டாதீர்கள். மற்றவர்கள் அதை திரும்பி காட்டினால் உங்களால் தாங்கவே முடியாது. சிலர் என்ன தெரியுமா செய்வார்கள்? அவர்கள் வீட்டில் நடக்கும் பிரச்சனையை மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டுவார்கள். சிலர் என்ன தெரியுமா செய்வார்கள்? வீட்டில் என்ன நடக்கிறது என்று வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அமைதியாக போகும். ஆனால் கோபத்தை காட்டிக்கொண்டு இருப்பவனுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மிக மிக பிரச்சனைகள் தான் போய் முடியும். கோபம் என்பது ஒரு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அது எப்போதும் தேவைப்படாது. நீ எப்பொழுதும் கோபத்தை மட்டுமே உபயோகப்படுத்துகிறாய். கோபம் என்பது தேவையில்லாதது. அதனால் கோபம் இல்லாமல் அமைதியாக வாழ பழகு. உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். கோபப்படுவதனால் சில விஷயங்களை இழப்பாயை தவிர, ஆனால் ஒரு விஷயத்தையும் உன்னால் கோபத்தால் பெறவே முடியாது. எப்பொழுதும் நிறைய விஷயங்கள் பெற வேண்டும். தெய்வத்தை நீ நெருங்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை நீ நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக ஒன்று சொல்கிறேன். உன் கோபத்தை குறைத்து கொண்டு கண்ணை திறந்து பார். அனைத்தும் உனக்கு நல்லதாகவே தான் நடக்கும். எப்பொழுதும் இந்த வாராகியானவள் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். ஜெய் வாராகி.